அம்மாவுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் உங்களுடைய மனைவிக்கும் 2 பேருக்கும் அன்றைக்கும் ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மோதல் வருது. ஆனால் உங்களுக்கு என்ன 2 பக்கமும் நியாயம்னு தோணுது. அம்மா சொல்கிறது நியாயம், மனைவி சொல்கிறது நியாயம். நீங்கள் யார் பக்கம் நிற்பீங்க? நீங்கள் கேட்குற கேள்வி அற்புதமான கேள்வி. என்ன ஒன்றேன்னா, எங்கள் குடும்பம் தெரியாமல் கேட்டுட்டீங்க. நீங்கள் எப்படின்னா, அப்படியா? ஐ வாஸ் இன் அஃபேர் அப்போ. பட் எங்கள் அம்மா சொன்னோம்னா போய் கேட்டோம். எங்கே போய் கேட்கணுமோ அங்கே போய் கேட்டேன். எங்கள் அம்மா இருந்திருந்தால் எப்படிலாம் இருக்குமோ அது மாதிரி இப்போ என் மனைவி இருக்காங்க. ஸோ ஐ ஆம் ஹாப்பி. ஒரு மைக் வச்சுட்டு ஒரு பாட்டு பாடுவீங்க. உங்களுக்கு என்ன பாட்டுன்னு தெரியும்னு நினைக்கிறேன். பூவே செம்பூவே உன் வாசம் வரும். நான் ஜெயசுதாசன் கேட்டேன். when we met in பாம்பே. என்னுடைய ஆல்பத்தில் பூரா பூவே செம்பூவே பாட்டு இல்லாமல் இருக்காது. உங்கள் பாட்டு இல்லாமல் இருக்காது சொன்னார். ஏங்க உங்கள் பாட்டு அது ஏன் பாட்டாது? நீங்கள் போட்டீங்க அந்த பாட்டு, நீங்கள் பாடினீங்க. உங்களுடைய அசைவுகள் வந்து ரொம்ப நல்லா. ஆமாம், அது என்னென்னா சிவாஜி பாட்டு கொஞ்சம் எடுத்துருந்தாங்க. அவர் எப்படி நடிச்சிருப்பார், அவருடைய மீட்டருக்கு பண்ண முடியாதுங்க. நான் இப்போது ஊமை மொழி இல்லாத பிள்ளை என்றேனும் ஒரு நாளில் நான் காவேரியார் அதில் முளறவும் முள்ளுவோம், ஆண்டாளில் முளறவும் முள்ளுவோம். வசதியை பொறுத்து எல்லா நேரத்துலையும் எங்கள் அப்பா நான் யூஸ் பண்ண மாட்டேன். சிவாஜி பவரை பற்றி இருக்கு. ஆனால் அவர்கிட்ட சொஃபஸ்டிகேஷன் கொஞ்சம் இருக்குது. 1000 ரூபாய் அதிலெல்லாம் சக்காத்தா செஞ்சிருப்பார் ரோல். பா பண்ணவும் எப்படி பண்ணா இந்த ஆள் கேட்க வைக்கும். நிமிஷத்துக்கு 20 குழந்தைங்களை பேக்குறாங்களா? படிச்சிருக்கிறேன் நான், கணக்கு சொல்றேன். 45 கோடி மக்கள். இப்போ உங்கள் திரைப்பயணத்தில் வெற்றிக்கு ராதாவா ரவியா யார் காரணம்? இப்போ அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ கூப்பிடுவாங்க. இப்போ கூட பாருங்கள், ஒரு 3 படம் செய்கிறேன். 3 படத்தில் ஒரு 2 படம் அட்வான்ஸ் கொடுத்துட்டோம். சார் உங்களுக்கு ஒரு கவலையே இல்லை சார். என்ன, நீங்கள் வீல் சேர்லேயே தான் உட்காந்துருக்கீங்க 15 நாளைக்கு. அதே சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி. நான் சொன்னேன், ஏன் யோ நான் தான் நல்லா நடக்கிறேன்னே சார். போய் ஒளியட்டும்னு சொல்கிறான் பாருங்க ஒருத்தர். அந்த ஒளியிற அளவுக்கு செஞ்சு வச்சுருக்கேன்ல. கேரவேன் இஸ் செப்பரேட்டட் அஸ். டெஃபினட்டாக சொல்கிறேன், கேரவேன் செப்பரேட் பண்ண மாதிரி யாருமே செப்பரேட். அது அமரனில் வந்து ஒரு அதே மாதிரி தாங்க அமரன் பயங்கரமான வில்லனா. அது எப்படி அமரன் வந்து ஒரு நார்த் மெட்ராஸ் வில்லனா? அப்படி அமரன் வந்து ஒரு கதை. அந்த பல் இதெல்லாம் முன்னாடி வச்சுக்கிட்டு எத்தனை பேர் அதில் சேர்த்துன்றது எனக்கு தான் தெரியும். என்கிட்ட யாரும் இப்படி பேசினதில்லை. உன் மிருக பாஷை தெரியாத தப்பு. சம்பளம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாருங்க ராஜேஸ்வர் டைரக்டர். 75,000 ரூபா தான். இத்தனைக்கும் கார்த்திக் ஹீரோ. ஆமாம். நான் இப்போ கண்டியா இருக்கு எதுக்கியா திருப்புறேன். யோ சேட்டே போயான்னு சொல்லிட்டு பிள்ள அவன் சொன்னான். சக்ஸஸ்ரா கேரக்டர். சார் ரஜினி சார், இந்த லிங்க கதை எனக்கு ஏறல சார். போய் உட்காந்தேன், 2.5 மணி நேரம் கதை சொன்னான் சார் மனுஷன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா? இப்போவும் சொல்கிறேன் சார், எனக்கு புரியல. இப்போ நான் ஒரு சின்ன கேள்வி கேட்பேன். கூட்டு குடும்பம் சொன்னதுனால வீட்டில் அன்னிக்கிட்ட நீங்கள் அடி வாங்கினா நான் பொறுப்பு, கம்பெனி பொறுப்பில்லை. நான் கேட்குறது என்ன, இப்போ நீங்கள் கூட்டு குடும்பம் சொன்னீங்க. அம்மாவுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் உங்களுடைய மனைவிக்கும் 2 பேருக்கும் அன்றைக்கும் ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மோதல் வருது. ஆனால் உங்களுக்கு என்ன 2 பக்கமும் நியாயம்னு தோணுது. அம்மா சொல்கிறது நியாயம், மனைவி சொல்கிறது நியாயம். நீங்கள் யார் பக்கம் நிற்பீங்க? நீங்கள் கேட்குற கேள்வி அற்புதமான கேள்வி. என்ன ஒன்றேன்னா, எங்கள் குடும்பம் தெரியாமல் கேட்டுட்டீங்க. நீங்கள் எப்படின்னா, அப்படியா? என் மனைவி வந்து எங்கள் மாமன் அம்மாவை, தாய் மாமா அம்மாவை. அது பிறந்த உடனே இது ராதா ரவிக்கு என்ன மாதிரியே போல இருக்கு. நீங்கள் சொல்லி பழனியில் வச்சு மாலை மாற்ற வச்சாங்க. இது நடந்துச்சு சிறு வயசு. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வந்து என் மனைவி வந்து மருமோளாக நினைக்க மாட்டாங்க. அம்மா மகளாக தான் நினைப்பாங்க. எங்கள் அண்ணனுடைய ஒய்ஃபு விஜயனின்னு அவங்கள செகண்டராபாத்லேருந்து எடுத்துகிட்டு வந்தோம். எங்கள் அம்மா சொல்லிச்சு, இந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணோன்னு. ஒன்றே எங்கள் அண்ணன் ரைட் கல்யாணம் வாசு இல்லை. அதுக்கு அடுத்தது ஒருத்தர் ராஜுன்னு. இப்போ நான் ஐ வாஸ் இன் அஃபேர் இப்போ. பட் எங்கள் அம்மா சொன்னோம்னா போய் கேட்டோம். எங்கே போய் கேட்கணுமோ அங்கே போய் கேட்டேன். திஸ் இஸ் மை பொசிஷன், நீ சொல்கிறதா கரெக்ட், கல்யாணம் பண்ணிக்க சொன்னாங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதில் எனக்கு டிஸ்டர்பன்ஸே இல்லையே. இப்போ என்னென்னா,
எங்கள் அம்மா இருந்திருந்தால் எப்படிலாம் இருக்குமோ அது மாதிரி இப்போ என் மனைவி இருக்காங்க. ஸோ ஐ ஆம் ஹாப்பி. நான் வந்து என்னை சோகத்திலே விட மாட்டாங்க என் வீட்டில். அதை விட வந்து என் பொண்ணும் என் மருமக, என் பையன் என்னோட பேச மாட்டான், என் மருமக தான் பேசுவாங்க. அதனால் அவங்க 2 பேரும் நல்லா அக்காமடேட்டிவாக இருக்காங்க எல்லாரோடையும். ஸோ வி ஆர் ஹாப்பி. இந்த ஹாப்பி வந்து பணத்தால் உருவாக்கப்பட்டதோ பந்தங்கள் இல்லை, பந்தங்கள் இல்லை. இது அதான் அந்த குடும்பம், கூட்டு குடும்பம்னு சொல்கிறீங்களே. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குயா. உறவுகளோட கடைசியாக வருது. எனக்கு ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், நம்ம நேயர்களுக்காக நீங்கள் வந்து ஒரு வில்லனாக தெரியும், ஒரு கரடுமுரடான ராதா ரவினா ஒரு கரடுமுரடான ஒரு மனிதர் அப்படி தான் பார்த்துருக்குறாங்க. ஆனால் உங்களுடைய வயது மூப்பின் அடிப்படையில் பல கேரக்டர் நீங்கள் எடுத்துருக்கீங்க, குணச்சித்திர நடிகராகவும் நீங்கள் நல்லா அறியப்படுறீங்க. இப்போது நீங்கள் வந்து ஒரு வில்லன் காலகட்டத்திலே ஒரு படத்தில் நீங்கள் நடிச்சிங்கன்னு நினைக்கிறேன், சொல்ல துடிக்குது. ஒரு மைக் வச்சுட்டு ஒரு பாட்டு பாடுவீங்க, உங்களுக்கு என்ன பாட்டுன்னு தெரியும்னு நினைக்கிறேன். தயவு செய்து ஒரு 4 வரி உங்களுடைய குரல்லையே பாடினேன் எனக்கு, தயவு செய்து. இந்த கேள்வியிலேயே அதில் சொன்னால் நிறைய பேருக்கு இந்த இன்சிடென்ட் சொல்லிட்டேன். நானும் கார்த்திக் சார் ஒரே ரத்தம் படத்தில் நடிச்சிட்டு இருக்கும்போது குற்றாலத்தில், ஆனால் லெனின் அண்ட் டைரக்ஷன், லெனின் யாருன்னா பீம்சிங் அப்பாவுடைய பையன், அவங்க டைரக்ஷனில் இந்த படம் நான் நடிச்சிட்ருக்கேன் பார்ட்னர் கேளுங்கன்னு சொல்லிட்டு 5 பாட்டுமோ 6 பாட்டையும் போட்டு காமிச்சோம். நல்லா இருந்தது, நல்லா இருக்குது பாட்டு. ஆனால் இந்த ஒரு சாங்க்கு யார் நடிக்க போகிறான்னு தெரியல. பூவை செம்பூவை போட்டது நான் ரொம்ப டாப் ஜெயசாசனம் பாடினது சொல்லிட்டு போயாச்சு. அதே மாதங்கள் கடந்தது. திடீர்னு லெனின் வந்தார், ரவி நம்ம படத்தில். எனக்கு ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட், என்னோட ஒரு ரொம்ப சீனியரு, அதெல்லாம் இருக்கு. சரி நான் வரேன்னு சத்யா ஸ்டுடியோவில் போய் நடிக்க போனேன். அப்போ முதல் சீன் நடித்தேன். நல்ல அழகான விக்கு, அழகாக இருக்கணும், ஹீரோவாக இருக்கணும் அப்படி தான் சொன்னார். அந்த மேக்கப் போட்டு அந்த அதுக்கேற்ற மாதிரி விக்கு இன்னும் என்ன எனக்கு எக்ஸலண்ட்டாக செஞ்சு கொடுத்தாரு. செஞ்சுட்டு குமார் தான் என் கூடவே இருக்கிறவன் மேக்கப் கஜபதி அப்போ இருந்தார். போய் செட்டில் பாடிக்கிட்டு இருக்கோம். ஆடுற பொண்ணு யாருன்னா கற்பகம்ன்ற, அவங்க வந்து பேர் பிரியா மலையாளத்தில். ஆனால் இங்கே என்னென்னா குழந்தையிலேருந்து அது இங்கே என் வீட்டிலே வளர்ந்த பொண்ணு. அப்படியா? இந்த விஷயம்லாம் தெரியாது. அது இல்லை மாமா 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 மாமான்னு என்கிட்ட உயிரை வாங்குது, சிரிக்குது. 2 பேருமே சிரிப்பு. ஏன்னா அவளை கட்டி பிடிச்சி இப்படி நிற்கிறோம்ல, சிரிக்குது. படத்தில் ரொம்ப கட்டி பிடிச்சது கிடையாது. பூவை செம்பூவை போட்ட உடனே 2வது நாள் கார்த்திக் வர சொல்லிட்டாங்க. வந்தார் கார்த்திக். ஏன்னா அவர் கேட்டிருக்கார், இந்த பாட்டு யாருக்கு கொடுக்க போகிறீங்க. என்ன போய் செலக்ட் பண்ணதுன்றது எனக்கு உண்மையிலேயே இன்னைக்கு வரைக்கும் ஆச்சரியம். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் சார் அந்த பூவை செம்பூவை ஒரு பாட்டு ஒன்று பாடுறீங்க, பூவை செம்பு. அதுக்கு முன்னாடி 2 படம் பாடியிருக்கேன், அதெல்லாம் சொல்லலை அவங்க. வசந்த பூங்காற்றேன்னு சோலை கோயிலில் பாடினேன், அது படுகாஸ் சாங். அந்த ராஜா தான் எழுதுனது, டைரக்டர் தான். அதை பற்றி யாரும் பேச மாட்டாங்க. இந்த பற்றி தான் பேசுகிறேன். ஏன்னா அதில் ஒரு பிளாக் ஷாலு, சொந்த முடி, மீசை இப்படி வச்சுக்கிட்டு ஊர்காவலாம். அதில் இது ப்ளசண்ட்டாக இருந்ததுனால எல்லாருமே கேட்குறாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். நான் ஜெயசாசன்கிட்ட கேட்டேன், வென் வி மெட் இன் பாம்பே, கேட்டால் நீங்கள் ரொம்ப பிரமாதமாக பாடுறீங்க, அது அவர்கிட்ட போய் பிரமாதமாக பாடுறீங்கன்னு சொல்லலாமா, அவ்வளோ பெரிய பாடகர். அதெல்லாம் சொல்லிவிட்டு எங்கள் நடிகர் சங்கத்துக்காக நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் கொடுக்கணும் டேட்டு. அதனால் என்ன இருக்குது, இப்போ தான் நான் அமெரிக்காவிலேருந்து வரேன், நேராக மெட்ராஸ் தான் வரேன். நீ எந்த ஃப்ளைட்டில் போகிற? இந்த ஃப்ளைட். சரி நம்ம 2 பேரும் ஒன்றா தான் போகிறோம், நான் போகணுன்னு கொடுத்துட்றேன். சரி இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது ரவி அவர் மலையாளத்தில் பேசினார், மலையாள ஆக்சென்ட்டில். ரவி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? என்னுடைய ஆல்பத்தில் பூரா பூவை செம்பூவை பாட்டு இல்லாமல் இருக்காது, உங்கள் பாட்டு இல்லாமல் இருக்காது சொன்னார். ஏங்க உங்கள் பாட்டு அது ஏன் பாட்டாது, நீங்கள் போட்டீங்க அந்த பாட்டு, நீங்கள் பாடினீங்க வந்து இல்லை. ஆனால் நல்லா இருக்கும், எல்லா ஆல்பத்துலேயும் வச்சுடைய அசைவுகள் வந்து ரொம்ப நல்லா. ஆமாம், அது என்னென்னா சிவாஜி பாட்டு எடுத்துருந்தாங்க. அவர் எப்படி நடிச்சிருப்பார், அவருடைய மீட்டருக்கு பண்ண முடியாதுங்க. அவங்கள தான் சொன்னேன், நல்ல ஒரு வில்லனாக அறியப்பட்ட காலகட்டம் அது. காவேரி யார், அதில் முழறவும் முள்ளுவோம், ஆண்டால முழறவும் முள்ளும், வசதியை பொறுத்திருக்கு. அது மாதிரி நாங்கள் சில இடத்துலலாம் அவருக்கு தாங்க திருடி வச்சேன். இந்த மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு அது அப்படியே நாங்கள் அமரனில் வந்து பார்க்குறோம், வில்லனாக பார்க்குறோம். அது நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தை முன்னாடி பேட்டியில் ஒரு விஷயம் நல்லா சொன்னீங்க. உங்களுக்கு உங்கள் அப்பா சாயலில் செய்ய மாட்டேங்கன்னு. என்னென்ன வேஷம் செய்யணும், சபாஷ் படம் போய் பாருங்கள். எங்கள் அண்ணன் எங்கள் அப்பாவுடைய தோரணையிலே பண்ணியிருப்பேன்.
பாவ மன்னிப்பில் இந்த கெட்டப் இது அப்படியே பண்ணேன். ராமநாதன் சார்ட்ட சொல்லி பண்ணேன். ஒன்று வைதேகி காத்திருந்தாள் அந்த கரகரத்தை குரலோ தான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஆனால் ராதா ரவியாக அனுப்பிச்சிருப்பேன். அதில் அவரை கொண்டாந்துருவேன். சின்ன மாப்பிள்ளையில் 100% எங்கள் அப்பா, ஆனால் நாடகத்தில் இருந்த எம்ஆர் தான். தூக்குமலையில் அப்படி தான் வருவார். அதே கெட்டப் பண்ணேன், அதே மாதிரி பண்ணிட்டேன். எல்லா நேரத்துலையும் எங்கள் அப்பா நான் யூஸ் பண்ண மாட்டேன். சிவாஜி பாவை ரொம்ப திருடுவேன். ஆனால் அவர்கிட்ட சொஃபஸ்டிகேஷன் கொஞ்சம் இருக்குது. எங்கள் அப்பா கிட்ட வந்து அது என்னமோ காட்ஸ் கிவன் கிஃப்ட் ஃபார் ஹிம். கோட்டு கிட்ட எல்லாம் மாட்டிட்டு தான் நிற்பார். அவரே சொஃபஸ்டிகேஷனாக நடிக்கிறதுனா கூட வராது. ஆனால் அவர் வந்து உல்லாச பயணம், 1000 ரூபாய் அதிலெல்லாம் சக்காத்தா செஞ்சுருப்பார் ரோல். பா பண்ண எப்படி பண்ணா இந்த ஆள் கேட்க வைக்கும். அது மாதிரி செஞ்சுருக்காரு. ஆனால் நான் வந்து என்னுடைய இஷ்டத்துக்கு இப்போ இருக்கிற நடிகர் யாரையுமே நான் எடுக்க மாட்டேன். சிவாஜி பார்த்தா நமக்கு டிக்ஷனரி. இன்னொன்று ஐ எம் எம்ஆர் த சன். எனக்கு வந்து நடிப்போ இதுவோ எதுவுமே சொல்ல தேவையில்லை. நல்லா நடிச்சிக்கன்னு சொன்னால் தான் ஆச்சரியம். அப்போ உங்கள் திரைப்பயணத்தில் வெற்றிக்கு ராதாவா ரவியா யார் காரணம்? என்னுடைய வெற்றிக்கு வந்து நான் வந்து ஆரம்ப காலத்தில் இந்த பேப்பர் கப்பல் செஞ்சு விட மாட்டாங்க, அது மிதக்குது பாருங்க, அதுதான் எம்ஆர் ராதா எனக்கு. அதுக்கப்புறம் வளர்ச்சி இருக்குது பாருங்க, அது ஒரிஜினல் கப்பல், அற்புதமான விட்ட மாதிரி. அதுக்கப்புறமா நானும் டெவலப் பண்ணிக்கிட்டேங்க. நிறைய விஷயம் டெவலப் பண்ணேன். இப்போ அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ கூப்பிடுவாங்க. இப்போ கூட பாருங்கள், ஒரு 3 படம் செய்கிறேன். 3 படத்தில் ஒரு 2 படம் அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க. பட் யோசிச்சு தாங்க செய்வேன் வேஷம்ல. ஒருத்தர் வந்தார், ஒரு பையன் வந்தார் கூட. யார் இருந்தாங்க? ஏன்னா அவர்கிட்ட நல்லா டக்குன்னு தெரியும். என்னடா கேட்டேன், என்ன ஏன்னு கேட்டேன். இல்லைன்னா படம் கதை சொல். அந்த தம்பி சொன்னார், சார் உங்களுக்கு ஒரு கவலையே இல்லை சார். என்ன, நீங்கள் வீல் சேர்லேயே தான் உட்காந்துருக்கீங்க 15 நாளைக்கு. அதே சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி. நான் சொன்னேன், நான் தான் நல்லா நடக்கிறேன்னு. இல்லை சார், உங்களுக்கு ஸ்ட்ரெயின் சொன்னீங்கன்னா அது வீல் சேரில் உட்கார கதை தான். அதுலேயே ஃபைட். அது நீங்கள் நிகழ்ச்சியில் நீங்கள் வாக்கரில் நடந்து போனீங்க இல்லையா, அது எல்லாருக்கும். ஆனால் ஒன்றுங்க, அதில் ஒருத்தன் கேட்டான், இன்னும் சாவலி ஆகிவேன்னு கேட்டான் பாருங்க. டாப்புங்க. ஏன்னா அந்த மாதிரி மனசில் பதிய வைக்கணும். ஏன்னா இவன் இருந்தால் தொல்லை பண்ணுவான்டா இவன். இந்த கண் திருஷ்டின்னு வாங்கல போய் ஒளியேற்றுன்னு சொல்கிறான் பாருங்க ஒருத்தன். அந்த ஒளியிற அளவுக்கு செஞ்சு வச்சுருக்கேன்ல. அப்போ என் கேரக்டர் பாஸ் தானே. நான் வந்து எல்லாரோடையும் அன்பாக இருக்கணும், எல்லாரோடையும் நல்லவனாக இருக்கணும். அப்படிலாம் நான் எல்லாருக்கிட்டையும் நான் ராதா ரவியாக இருக்கணும், அவ்வளோதான். ஏன்னா நான் வந்து உள்ளே பூந்தனால வெங்கல பாத்திர கடைக்குள்ளே யானை பூனம் மாதிரி ஒரு சத்தம் அதெல்லாம் இருக்கும். எனக்கு இப்போ ஹீரோஸ் யார் யாருன்னு தெரியலங்க. புதுசாக ஹீரோயின்லாம் தெரியல. அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், தெரியணுன்ற அவசியம். போய் நம்ம நடிக்கிறதை பார்த்துட்டு நம்மளோட பேசுறது. கீர்த்தி சுரேஷன் சொன்னால் தெரியுது அவங்களுக்கு. கீர்த்தி ஜோடி போடுறேன்னு சொன்னா அவங்க அம்மாலேருந்து எனக்கு தெரியுங்க. மேனகா அவங்க அப்பா வந்து யுஎஸ் மினிஸ்டர் கேரளாவில். அப்போயே நான் பார்த்துருக்கேன். அதெல்லாம் அந்த காலத்தில். அப்போ இந்த கீர்த்தி சூரிய குழந்தை பிறந்ததே என்னன்னு கூட எனக்கு தெரியாது. ஏன் நான் சொல்கிறேன்னா, நடிக்கும்போது எப்படி பார்க்க தானே போகிறாங்க. எதுக்காக நான் ஃபீல் பண்ணுறேன்னா, இப்போ பார்க்க மாட்டாங்கன்னு இந்த கேரவேன் வந்ததுனால. கேரவேன் இஸ் செப்பரேட்டட் அஸ். டெஃபினட்டாக சொல்கிறேன், கேரவேன் செப்பரேட் பண்ண மாதிரி யாருமே செப்பரேட் ஆயிடுச்சுன்றீங்க. நான் வந்து சத்ரு சின்ன பொண்ணு இருக்காங்கல்ல, இப்போ கூட கல்யாணம் ஆச்சு, லவ் மேரேஜ். சோனாக்ஷி ஹோட்டலில் இருக்கும்போது ரஜினி சார் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்தார், நான் செகண்ட் ஃப்ளோரில். சார் ரஜினி சார், இந்த லிங்க கதை எனக்கு ஏறல சார் சொன்னேன். ஓ லிங்கா, நீங்கள் வாங்க என் ரூமுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அவர் குளிச்சு நீட்டாக அப்போ குடிக்கிறது இல்லை அவர், நானும் குடிக்கிறது இல்லை. போய் உட்காந்தேன், 2.5 மணி நேரம் கதை சொன்னான் சார் மனுஷன். சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா? இப்போவும் சொல்கிறேன் சார், எனக்கு புரியல. ஏன்னா நான் என்ன செய்கிறேன்னு தெரியல. 7 நாளில் ரெடியாகி போன படம் அது. நாங்கள் போனது ஷிமோகாவுக்கு போகும்போது 7 நாள். ஃபஸ்ட்டு 15 நாள் மைசூரில், 2வது 15 நாள் ஷிமோகாவில், 3வது 15 நாள் அந்த தெலுங்கு ராமோஜி ராவ் ஸ்டுடியோ, அதில் 15 நாள். இப்படி 45 நாள் பண்ணிட்டோம். எனக்கு தெரிலன்னு சொல்கிறேன்.
ஏன் தெரியுமாங்க, ஆமாம் லாஸ்ட் மினிட் ஓகே ஆகி போகிற கதை. அதுக்காக சொல் இந்த பொண்ணு இருந்தது மௌசுமி சாட்டர்ஜி இருந்ததுல, அதுதான் எங்கள் ஹீரோயின் சாது படத்துக்கு. நான் தான் அப்பங்காரன், ஆனால் ரவுடி. அதனால் என்னோட பழகாது, நல்லா தான் நடிச்சு வரலாம், ஒன்றா தான். இப்போ போய் கேட்டோம்னா டெஃபினட்டாக சிவன்னும் இவராதான் ரவி. அது அமரனில் வந்து ஒரு அதே மாதிரி தாங்க அமரன் பயங்கரமான வில்லனா. அது எப்படி அமரன் வந்து ஒரு நார்த் மெட்ராஸ் வில்லனா. அப்படி அமரன் வந்து ஒரு கதை, அந்த பல் இதெல்லாம் முன்னாடி வச்சுக்கிட்டு எத்தனை பேர் அதில் சேர்த்துன்றது எனக்கு தான் தெரியும். உண்மையிலேயே வட சென்னையில் பெரிய சம்பளம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ராஜேஸ்வர் டைரக்டர். 75,000 ரூபா தான். இத்தனைக்கும் கார்த்திக் ஹீரோ. ஆமாம் பார்ட்னர் சொல்லுங்க பார்ட்னர் அப்படிலாம் கேட்பேன். பட் அவரும் ரொம்ப நெருக்கம். அப்புறம் கற்பக ஸ்டுடியோவில் கடைசி சண்டை சாட்சி வந்து நீங்கள் டூப் இல்லாமல் வச்சு டூப்பில் பார்த்து நடிப்பேங்க. ஓ டூப் போடுவேன், தேவை இருக்குது. ஒரு 3 மணிலேருந்து விழுணும் தேவை. அது சார் அது ரைட். இல்லை அந்த கடைசி அந்த ஓடுற காட்சி அடிக்கிற காட்சி இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் செய்வாங்க. இது வந்து அந்த படத்தில் கற்பக ஸ்டுடியோவில் படுத்திருந்தேன். அப்போ சொன்னார், திடீர்னு பார்த்தா ராஜேஸ்வரி அங்கே வந்துட்டார். டார்லிங் நீங்கள் என்ன தெரியுமா செய்யணும், ஒரு 10 பேரை கொண்டுட்டீங்க முதல்லையே, ஆனால் இப்போ கொள்ளலை, 10 பேர் முன்னாடி உங்கள் வளர்ச்சி அப்படி இருக்கணும் ஃபேஸு. ஐயோ நான் டெய்லி ஒன்று சொல்லிகிட்டே இருக்கேன், எதை மாற்றுறது. சரி நான் வரும்போது பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். நான் உட்காந்து யோசித்து கஜபதினு இருந்தார் என் கூட, அவர்கிட்ட சொல்லி முடி ஒட்ட வெட்டினேன். என் தங்கச்சி ரத்திகலான்னு, ஆமாம் அப்படி தான் இருக்கும், அதனுடைய பியூட்டி பார்லரில் தான் போய் ப்ளீச் பண்ணேன் தலையை. ஏன்னா கருப்பாக இருக்கு எனக்கு, வெள்ளையாக்கினேன் ஃபுல்லாக. அதுக்கு 3-4 தடவை ஊற வச்சு எடுக்கணும். கண்ணு இந்த பார்வை கிழிஞ்சு போச்சு, ரெப்பை கிழிஞ்சு போச்சு எனக்கு. அதெல்லாம் பண்ணிட்டு பல்லு செட்டு செஞ்சுருந்தேன். நம்ம தம்பி இருக்காப்புல, இப்போ கிளினிக் வச்சுருக்காரு, ஆர்ஜிஆர்ன்ற ஒரு கிளினிக்கு. பெரிய என்ன ரவி பாஸ் என்னென்ன செய்யணும் சொல்லுங்கள். பல்லு தூக்கி இருக்கணும் எனக்கு, ஃப்ரண்ட்டில் பல்லு தூக்கி இருக்கிறத வச்சேன். ஆமாம் அவங்க அதிகமாக செய்கிறது, அப்புறம் அதை ராவி அதை சின்னது பண்ணுறது, இப்படிலாம் பண்ணிக்கின்னு ஒரு பல்லு செட்டப் பண்ணிட்டேன். முடியை அறுத்துட்டேன். அப்புறம் யோசித்தேன் வேறு என்ன செய்யலாம் அந்த கேரக்டர். நார்த் மெட்ராஸ் ரவுடி. ஆமாம் நார்த் மெட்ராஸ். அப்போ இந்த மார்வாடிங்க அவங்க ஞாபகம் வந்தது. அவங்கள மாதிரி கொஞ்சம் பைஜாமா இன்னும் அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ட்ரெஸ் அது கோட்டு ஓவர் கோட் மாதிரி வரும். அதில் இல்லை இன்னொன்று செஞ்சேன். ஏன்னா நான் முஸ்லீம் காலேஜிலே படிச்சுவேன். கருப்பு அதிகமாக எழுதியிருப்பேன் கோடில். முஸ்லீம்ஸ்லாம் அந்த ரம்ஜான் அந்த ஃபங்க்ஷன்லாம் அவங்க கருப்பு மை போடுவாங்க. அதெல்லாம் ஞாபகம் வந்து அது கருப்பு போட்டு என் முகத்தை பார்த்தா ஒரு மார்வாடி ரவுடி மாதிரி இருப்பேன். அப்படி தான். அப்போ என்ன செய்கிறது, சரி அன்றைக்கி ஷூட்டிங் ஹார்பருக்கு போகிறோம். போகும்போது எங்கள் கஜபதினு அவங்களாம் வந்து வேறு ஒரு காரில் போகிறாங்க. அங்கேருந்து திருப்பி விட்டான் போலீஸு. நான் அப்போ கண்டியாக இருக்கேன், எதுக்கியா திருப்புறேன் யோ சேட்டே போயான்னு சொல்லிட்டு பிள்ளை அவன் சொன்னான். சக்ஸஸ்ரா கேரக்டர் சேட்டுன்னு சொல்லிட்டானே என்ன